வணக்கம். வெல்கம் டு ரகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். காதல் ஒரு மனிதனை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாலமாக இருக்கோ, அதே போல் ஒரு சில பேருக்கு காதலே ஒரு அழிவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. சரியான சரியான வாழ்க்கை துணை அமைவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். எல்லாருக்கும் அது அமையறது இல்லை. அதுபோல தான் அதுக்கு உதாரணமாக இந்த ஜாஸ்மின் கவுர் அவங்களுடைய கதை தான் சரியான உதாரணம்னு சொல்லலாம். இவங்க யாருன்னா, இவங்க இந்தியாவை சேர்ந்த பெண். இவங்க ஆஸ்திரேலியாவில் அவங்களுடைய கனவான ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், அங்கே போய் ஒரு வேலையில் நம்ம இருக்கணும், சுயமாக, அதாவது ஒரு தானாகவே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பல கனவுகளை அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இதன் காரணமாக அவங்க ஆஸ்திரேலியாவும் அவங்க போயிட்டாங்க. 2 சகோதரனோட மூன்றாவதாக பிறந்த பெண் தான் அந்த ஜாஸ்மின் கவுர். இவங்களுடைய லட்சியமாக அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நம்ம ஆஸ்திரேலியா போகணும், அதுதான் அவங்களுடைய லட்சியம் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. இவங்க ஒரு நர்சிங் படிச்சிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு லக்கிலி அவங்களுக்கு அது போவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய அங்கிள் ஆண்டி அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எளிதாகவும் கிடைச்சிது. சரின்னு அவங்க அம்மாவும் அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு ஒரு நல்ல ஒரு வேலையில் அவங்க ப்ளேஸ் ஆனாங்க. அங்கே அவங்களுக்கு முன்னாடி ஒரு வருடம் முன்னாடியே வந்த ஒரு பையனோட அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. அவர் பேர் டாரிக் ஜோத் சிங். அதாவது இவங்களுக்கும் அவருக்கும், ஜாஸ்மினுக்கு 22 வயதுன்னா அவருக்கு ஒரு 23 வயது. நாளடைவில் இவங்க 2 பேருக்கும் காதல் மலருது. அதன் பிறகு நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அவங்கக்கிட்ட என்ன ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னா, ஒரு நெருடல் தெரியுது. அதாவது தான் எங்கே போகிறதா இருந்தாலும், எங்கே வரதா இருந்தாலும், யாரிடமாவது பேசணும் அப்படின்னு இருந்தாலும் இந்த டாரிக் ஜோத் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு நினச்ச நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ண உடனே பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரூடாக இருக்குது. அதாவது தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அதை பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஒரு காலகட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் இவங்க பழக்கத்துக்கு பிறகு இவங்க வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு சரிப்படாது அப்படின்னு அதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு அவங்க விலகுறாங்க, சொல்லிட்டு விலகுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இந்த டாரிக்கு அவங்கள விடுறதா இல்லை. இவங்க போகிற இடத்துக்குலாம், இவங்க வேலைக்கு போகிற இடத்துல இவங்க வெளியில் வரும்போது அவர் எப்பவும் போல் அங்கேயே நிற்கிறது, இவங்களுக்காக வெயிட் பண்ணுறது, மேற்கொண்டு இன்னும் நிறைய ரூல்ஸ் போடுறது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது இவங்க ஜாஸ்மினுக்கு ஒரு செல்ஃபாக எதுவுமே பண்ண முடியல. நார்மலாகவே அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது ஒவ்வொரு அசைவுகளும் இவர் சொல்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு அது முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவர் இவங்களுக்கு அனுப்பின அந்த ஃபோன் மெசேஜஸ்ஸு, எப்படி ரூடாக இவரை அனுப்பியிருக்காரு அந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதை கம்ப்ளைண்ட்டை வைத்து அவங்க அந்த போலீஸ்
இவரை டாரிக்கு பார்த்து வார்ன் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி விடுறாங்க. அதன் பிறகு இவருடைய நடவடிக்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து நடக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஜாஸ்மின் அவங்க வேலை செய்கிற இடத்துல, அதாவது மார்ச் 2021 அப்போது மார்ச் 6ஆம் தேதி அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க வரலையே, என்ன ஆச்சு, ஜாஸ்மின் இன்னும் வேலைக்கு வரலை அப்படின்னு இவங்க கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோன் காலை யாரும் வந்து எடுக்கலை. மேலும் மேலும் கால் பண்ணுறாங்க, எதுவுமே வந்து அட்டன் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரி, ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து நேராக அவங்கள வீட்லேயே வந்து சந்திக்கலாம் அப்படின்னு வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க கொலீக்ஸும் சரி, நிறைய பேர் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இவங்களுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. வீட்டில் வந்து பார்த்தா வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நாங்கள் நேற்றுலேருந்து வரவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்க சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி எப்பவும் இப்படி பண்ணதில்லையே, கரெக்ட் டைமுக்கு வரக்கூடிய பெண் இந்த மாதிரி நேற்று மாலையிலேருந்து காணோம் அப்படிங்கிற விஷயம் அப்போ தான் தெரியுது. அது தெரியவும் அவங்க வந்து சரி இந்த இஷ்யூவை வந்து போலீஸ்கிட்ட கொண்டு போகிறாங்க. அங்கே போனால் என்ன ஆகுதுன்னா, ஜாஸ்மின் வந்து ஏற்கனவே இந்த டாரிக்கு பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜாஸ்மின் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அவங்க அதன் அடிப்படையில் அவங்க நேராக டாரிக்கை தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அவன் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதன் பிறகு மறுநாள் என்ன ஆகுதுன்னா, அவனே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரான். அது என்னன்னா வந்து இந்த மாதிரி ஜாஸ்மின் அவளே வந்து தன்னைத்தானே வந்து மாய்த்து கொண்டா அப்படின்னு சொல்கிறான். எப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் 2 பேரும் தான் வந்து சாகலான்னு போனோம், ஆனால் வந்து அவள் அந்த முடிவு எடுத்துட்டா, அதுக்கப்புறம் எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னுக்கு பின் முரணாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு இந்த போலீஸ்க்கு மேலாக இவன் மேலே இவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறானே அப்படின்ட்டு அவனை வந்து துருவி அவனை விசாரணை பண்ணும்போது அவன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது எங்கே அப்படின்னா, அது வந்து ஃப்ளிண்டர்ஸ் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் வந்து ஆள் இரவுமே இல்லாத ஒரு இடம், ஒரு தனிமையான ஒரு பகுதி. அது ஒரு ஒரு இது வெற்று இடம்னு சொல்லலாம். அங்கே வந்து யாரும் அவ்வளவா போக மாட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்கணும், புதைக்கணும், அந்த மாதிரி இல்லீகலாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அந்த இடத்த வந்து பயன்படுத்துவாங்க. அதுபோல் இவன் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு இடத்த காமிச்சு, நான் இங்கே தான் புதைச்சேன் அப்படின்ட்டு அந்த இடத்த காட்டுறான். அந்த இடத்துக்கு பயணம் செய்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு அதை ஒரு வழியாக அந்த பாடியை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஜாஸ்மினுடைய பாடி. ஜாஸ்மினுடைய பாடி வந்து முழுமையாக, அதாவது ரொம்ப பெரிய ஆழமான ஒரு ஒரு குழி கூட இல்லை, அதாவது ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குழியில் தான் அவன் வந்து புதைச்சி வச்சுருக்கான். அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க போனால், அவங்களுடைய அந்த பெண்ணுடைய கழுத்து வந்து லேசாக அறுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் அந்த பெண் வந்து இதனால் உயிர் இழக்கலை. சொல்லப்போனால் அந்த பெண்ணை வந்து உயிரோடைய புதைச்சிருக்கிறது அப்போ தெரிய வருது. போலீஸு ஒரு அட்டாப்சியில் தெரிய வரவும் அதன் பிறகு தான் தெரியுது இவன் வந்து எந்த அளவுக்கு இவன் வந்து கொடூரமாக அந்த பெண் வந்து ஒரு துடிக்க துடிக்க அந்த வேதனையை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயத்தினால அவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான். அந்த பெண்ணுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபுல்லாக மண் உள்ளே புதைச்சதுனால, உயிரோடய புதைச்சதுனால அந்த மண்ணை வந்து சுவாசித்து உள்ளே வந்து பணிஞ்சிருக்கிறது தெரிய வருது. அதன் பிறகு இவனை விசாரணை பண்ணும்போது இவன் எப்படி பண்ணான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை. அது அது வந்து அவன் வந்து அமைதி காத்துட்ருக்கான்.
அவனுடைய லாயர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து சரியான அந்த மனநிலையிலேயே இல்லை. அந்த பெண் அவனை வந்து நிராகரிக்கவுமே அவன் வந்து ஒரு மாதிரி ஹாலஸ்னேட்டடாக ஆயிட்டான். அவனுக்கு தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் வாதாடுறாரு. ஆனால் சொல்லப்போனால் இவன் வந்து இந்த பெண்ணை வந்து அங்கே இருந்து கடத்துறதுக்கு முன்னாடியே சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போய் அங்கே சில டேப்பு, கேபிள், மண்வெட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் அங்கேருந்து வாங்கிட்டு வெளியில் போகிறது அங்கே உள்ள சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு இன்னொரு இடத்துல அவன் இன்னொரு சிசிடிவியில் என்ன பதிவாயிருக்குன்னா, அவனுடைய ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு அவன் வந்து அதை ஓட்டிகிட்டு போகிறான். அதன் பின்னாடி வந்து அந்த பெண் இருக்கிறது அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இவன் வந்து அதாவது தெரியாமலாம் செய்யலை, இவன் வந்து பிளான் பண்ணி தான் இந்த இந்த ஒரு கொலையை வந்து நிறைவேற்றிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு இந்த 2023 இவங்க ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்கிறாருன்னா, இதை செஞ்ச குற்றத்துக்காக இவனுக்கு வந்து 23 ஆண்டு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாரு. அதுலேயும் குறிப்பாக ஒரு 20 வருடத்துக்கு எந்த பரோல்லையும் வெளியில் வர முடியாத அளவுக்கான தண்டனை கொடுக்கப்படுது. எப்படியோ அதாவது நான் வந்து நம்ம ஒரு கனவை நிறைவேற்றணும், இந்த லட்சியத்துக்காக வெளியில் வந்து நம்ம குடும்பத்தை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பெண்ணுடைய அந்த கனவு கோட்டைங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலேயே அது வந்து சிதைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம். அதாவது சரியான நபரை தேர்ந்தெடுக்காததுனால அந்த பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையும் வந்து இவ்வளவு ஒரு நரகத்தில் போய் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரமாக அது முடிஞ்சிருச்சு. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கும். அதன் பிறகு அந்த புதைச்ச அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அங்கே எல்லாரும் ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி இந்த பெண்ணுடைய அந்த உடம்பு வந்து எடுத்து அவங்க ஊருக்கு, அவங்க அம்மாவுக்கு இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அது வந்து அதாவது ஒரு நாள் தான் ஆனதுனால ரொம்ப பெருசாக டீகம்போஸ் ஆகலை. ஸோ அதை வந்து அவங்க ஊருக்கே வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. எல்லாரும் வந்து அந்த பெண்ணை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்படி ஒரு தங்கமான ஒரு பெண்ணு, எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யக்கூடிய, நல்ல பழகக்கூடிய ஒரு பெண்ணு, இவ்வளவு கனவுகளை சுமந்த அந்த பெண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் வந்து அந்த பெண்ணை பற்றி அந்தளவுக்கு வருத்தப்படுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.